இன்றைக்கி 2 மினிட்ஸ் யோகாவில் என்னம்மா லன்ச் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ரைஸ். என்னது? யாருக்கும் வளகாப்பா என்ன? இல்லை, சும்மா சாப்பிடணும் போல இருந்துச்சு. வளகாப்பில் இந்த மாதிரி சாப்பாடு எதுவும் போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அது 5 வகை சாப்பாடு, நீங்கள் 3 வகை சாப்பாடு. இது என்ன சோறு? இது பெரும் தேவியர். இது என்ன சோறு? இது தக்காளி சாதம். இது தக்காளி சாதமா? ஆமாம். ஓகே, அடுத்து வேறு என்ன சாதம் வச்சுருக்கீங்க? அடுத்து லெமன் ரைஸ். லெமன் ரைஸ், ஓகே. சித்திரானம் பெங்களூரில், இங்கே லெமன் ரைஸ். அப்புறம் 3வது ஐட்டம் தயிர் சாதம், கர்ட் ரைஸ். எஸ். அது என்னம்மா? அது துவையல். தேங்காய் துவையலா? ஏமா இந்த வெரைட்டிஸ்க்கு இந்த மெஸ்ஸில் போனால் பஜ்ஜி சுஜி வைப்பாங்க, அதெல்லாம் வைக்க மாட்டேங்க. என்ன பஜ்ஜி வைப்பாங்க? ஏதோ நம்ம காசு கொடுத்தோம், சும்மா வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது இல்லையா? இந்த சிவராத்திரி முன்னிட்டு எஸ், முன்னிட்டு போட்டுட்டீங்களா? எஸ் எஸ் எஸ். இது நான் சட்னியில் மாங்காய் போட்டிருக்கா? புளிப்பு ரெண்டு தெரியுது. புளி என்ன போட்டிருக்கு? புளி தான் போடணும். புளி போட்டு வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே, நல்லா இருக்குது. உங்கள் தக்காளி சோறு, உங்கள் லெமன் ரைஸ் ரெண்டுமே இருக்குது. தயிர் சோறு என்ன போட்டிருக்கீங்க ஸ்பெஷலாக? தயிர் சாப்பாடு ஒன்றும் ஸ்பெஷலில் தாளித்து வச்சுருக்கேன். இல்லை, கூட மிக்சிங் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஏன் மோர் மிளகா போட மாட்டேங்கிறீங்க? பார்த்தீங்களா, மறந்தே போச்சு. இல்லை, கல்யாணத்துக்கு போடுற மாதிரி ஏன் மாதுளை மிளகா போட மாட்டேங்கிறீங்க? அது இல்லை, வாங்கலை, அதனால போகல. மோர் மிளகா போட சூப்பராக வந்துருக்கும். தயிர் சோறு தூக்கி கொடுக்கும் அப்படியே. மோர் மிளகா, மாதுளை மிளகா அது ஒரு டைப்பு, பட்டு மோர் மிளகா சூப்பர். எப்படி உங்களுக்கு எப்படி சாப்பாடு நல்லாக்கா? சூப்பராக இருக்குது. உங்கள் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இன்றைக்கி வந்து 3 ஐட்டத்தை போட்டு தாக்கிட்டீங்க. எஸ் எஸ் எஸ். ஓகேப்பா, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய். ஓகே.